ஸ்டாலின் அவர்கள் வந்து அரவணைத்து போறாரு. எல்லா கட்சிகளுக்கும் எவ்வளவு கொடுக்கணும்னு அவங்க கிட்ட கேட்டு தோழமையோட எல்லாரையும் வந்து கூட்டணிக்குள்ள இழுத்து போட்டு அந்த மாதிரியான ஒரு தலைவரா இருக்காரு. ஏன் ஹச்ராஜ் அவர்கள் கூட வந்து கருணாநிதி அவர்களை விட ஸ்டாலின் அவர்கள் வந்து ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்லாம் சொல்றாங்க. அப்படி சில நிறைய கருத்துக்கள் திமுகவோட அலைன்ஸ் வைத்து நிறைய பேசும் பொருளா இருந்துட்டு இருக்கு. அதிமுக பாத்தீங்கன்னா அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமியும் பாஜகவை வந்து காங்கிரஸை விட கம்மியான சீட்ஸ் தான் வந்து கொடுத்திருக்காரு. அவரும் தன்னை ஒரு லீடரா ப்ரூவ் பண்றாரு. அவர் தான் வந்து நான் தான் இந்த கூட்டணிக்கான தலைவர் அப்படின்றத ப்ரூவ் பண்றாருன்னு சொல்லி இரண்டு தரப்புகளையும் நிறைய வாதங்கள் வந்து போயிட்டு இருக்கு. ஆனா உண்மையிலேயே இப்போ நிறைய சீட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா, யார் யாருக்கு எவ்வளவுன்னு பிரிச்சு கொடுக்கறத பார்க்கும்பொழுது சரியான டிசிஷன் யார் எடுத்திருக்கான்னு தோணுது. இதை கரெக்டா வந்து இதை மூவ் பண்ணிருக்காங்க, ஒரு டாக்டிக்கலா பிளே பண்ணிருக்காங்க அப்படின்ற தலைவர்னா இதுல யாரை நம்ம எப்படி பாக்குறது சார்? ஃபஸ்ட்டு 2 பேருக்குமே நிறைய சேலஞ்சஸ் இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு பக்கம் பிஜேபியோட தலைமையை வந்து எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கிட்டாரு, என்டிஏ கூட்டணின்னு சொல்கிறாங்க, அதனால் 50 இடம் 60 இடம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் நம்ம வெளியில் பேசிகிட்டு இருந்தோம். நிச்சயமாக அவருக்கும் அந்த நெருக்கடி இருந்திருக்கும். ஏன்னா ஒரு பக்கம் தன்னுடைய கட்சிக்காரர்களுக்கான சீட்டு கொடுக்கணும், இன்னொரு பக்கம் டிடிவி நகரன் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க, அவருக்கும் இவருக்கும் 7ஆம் பொருத்தம் அப்படின்றது தெரியும். அப்படி இருக்கும்போது எப்படி கொடுக்க போகிறாரு, இது நடக்கவே நடக்காது, கூட்டணி வாய்ப்பே இல்லைன்னு சொன்னாங்க. அதை எடப்பாடி பழனிசாமி நேற்று உடைச்சிட்டார். அதே மாதிரி இந்த முறை திமுக கூட்டணி உறுதியாக இருந்தாலும் கூட்டணி கட்சிகள்லாம் நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க, யாருமே வந்து ஏற்கனவே கொடுத்த சீட்டுக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க, அதுலேருந்து ஒரு இடமாவது அதிகம் வாங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. ஆனால் என்ன நடந்துச்சு, எல்லாருக்கும் ஒரு இடம் கம்மியாச்சு, காம்ப்ரமைஸ் ஆகி வந்துட்டாங்க. ஸோ ஸ்டாலினுக்கு இருந்த நெருக்கடியும் அவர் வந்து சமாளித்து வெளியே வந்துட்டாருன்னு தான் நான் பார்க்குறேன். 2 பேருக்குமே நெருக்கடிகள் இருந்துச்சு, 2 பேருக்குமே அந்த அரசியல் அனுபவமும் அந்த சாதுரியமும் இருக்குது. எடப்பாடி பழனிசாமியும் நிறைய பேர் வந்து ரொம்ப அவரை வந்து ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணி அவரை ரொம்ப இது பண்ணி பேசுவாங்க. ஆனால் அவர் ஒவ்வொரு முறையுமே கூட்டணி விஷயம்னு வரும்போது அவருடைய இடத்த விட்டு கொடுக்காம சாமர்த்தியமாக தான் முடிச்சிருக்காருன்னு தோணுது. அதே தான் ஸ்டாலினுக்கு கூட போன தேர்தலில் ஓரளவுக்கு பிஜேபி எதிர்ப்பு அப்படின்ற இதில் கொஞ்சம் பேர் வந்து கன்வின்ஸ் ஆகிட்டாங்க. இந்த முறை வந்து இருக்கிற கட்சிகள் பத்தாதுன்னு தேமுதிகவை உள்ளே கொண்டு வந்தும் எல்லா கட்சிகளையும் அவர் வந்து வெளியில் போகாமல் பார்த்துக்கிட்டார். வேல்முருகன் மட்டும் வெளியே போயிருக்காரு. நானே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், எனக்கு அவர் பேசின விஷயங்களெல்லாம் வச்சு பார்த்தா வேல்முருகனும் இதே கூட்டணிக்குள்ளே வருவார் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. பட் இதில் ஒரு சின்ன இது என்னென்னா, காங்கிரஸ் விஷயத்தில் திமுக நினச்சதை பண்ண முடியல, அந்த இடத்துல திமுக விட்டு கொடுத்துருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த சைடில் பிஜேபி, பாமக, டிடிவி எல்லாரையுமே கன்வின்ஸ் பண்ணி கொண்டு வந்துட்டார். ஸோ மீதம் இருக்கிற கட்சிகள்லாம் ஈஸியாக முடிச்சுருவாங்க. ஸோ இப்போதைக்கு உங்கள் கேள்விக்கு பதில் சொல்லணும் அப்படின்னா 2 பேருக்கும் சேலஞ்சஸ் இருந்தது, 2 பேருமே அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஓவர் கம் பண்ணி வந்துட்டாங்க. ஆனால் இப்போ ஒரு லாஜிக் இருக்குல்ல சார், இப்போ கூட்டணி கட்சிகளுக்கு வந்து நான் நினச்சதை வந்து அவங்கள வந்து ஒத்துக்க வச்சுட்டேன், அதுதான் வந்து தலைமை பண்பு, இல்லை அதுதான் வந்து நாங்கள் வெற்றிகரமான ஒரு முடிவு எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்க்கணுமா? இப்போ வந்து டிடிவி அவர்கள்லாம் சொல்கிறார், நான் கேட்டதில் 99% வந்து எனக்கு நிறைவேறிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் திமுகவோட அலைன்ஸ்லேருந்து வர்றவங்க எல்லாருமே வருத்தம் அளிக்குது. ஆனால் ஓகே சிச்சுவேஷனுக்கு நாங்கள் வந்து ஓகே, நம்ம வந்து சனாதானம் தான் நம்ம எதிரி, அப்போ அதை நம்ம முறியடிக்கணும்னா நம்ம இதுக்கு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு அவங்களே காம்ப்ரமைஸ் தான் ஆகிக்கிறாங்களே தவிர முழு மனசோட ஏத்துக்கிறாங்களான்னு கேட்டா அங்க கேள்வி வருது. முழு மனசா ஒத்துக்கிட்டு வர்றதுக்கும் நம்ம வந்து சரி வர வழி இல்லை அப்படின்னு வரதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அப்படி பார்த்தா யாருக்கு வந்து சாதகமாக அடிமட்டத்துல தொண்டர்கள் வந்து ஹாப்பியா ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்ற அந்த அங்க வரைக்கும் கால்குலேஷன்ஸ் வந்து மூவ் ஆகுது. அப்படி பார்த்தா திமுக வந்து கொஞ்சம் தவறான முடிவுகள் எடுத்துட்டாங்களா, இல்லை திமுகவோட கூட்டணி வந்து இதை எப்படி எடுத்துப்பாங்க? இதை எப்படி யோசிக்கணும்னா, நீங்கள் சொல்கிறது கரெக்ட். அதாவது இப்போ ஒரு தொண்டர்களுக்கு வந்து என்னென்னா, நம்ம கட்சியை எப்படி நடத்துகிறாங்க, கூட்டணி தலைமை எப்படி நடத்துதுன்னு கண்டிப்பாக பார்ப்பாங்க. அங்கே வந்து ஒரு வேளை ஒரு கட்சியை இன்னொரு கட்சி சிறுமைப்படுத்துகிற மாதிரியோ இல்லை இழிவுபடுத்துகிற மாதிரியோ நடத்துனாங்கன்னா டெஃபினட்டாக அது தொண்டர்கள் வரைக்கும் போகும். இப்போ காங்கிரஸ் திமுக விஷயத்தில் அது நடந்திருக்கு. காங்கிரஸுக்கு திமுக மேலேயும் திமுகவுக்கு காங்கிரஸ் மேலேயும் ஒரு அதிருப்தி ஏற்பட்டுருச்சு. அதை இன்றைக்கி பேசி சரி பண்ணிக்கலான்னு அவங்க நினச்சாலும் காங்கிரஸ் தொண்டர்கள் மனநிலையில் என்ன இருக்கும், நம்ம திமுக இப்படியெல்லாம் பேசினாங்கல்ல, அவங்களுக்காக நம்ம ஓட்டு போடணும், இல்லை அவங்களுக்காக வேலை செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. அது திமுகவுக்கும் வயசு வருஷம் அவங்களும் அப்படி தான் யோசிக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதில் என்ன அப்படின்னா, இப்போ திமுக கூட்டணியில் இருக்கக்கூடியவர்களில் எல்லாருக்குமே யாருக்கெல்லாம் சீட்டை குறைச்சாங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக ஒரு வருத்தம் இருக்க தான் செய்யும். அந்த வகையில் வெளிப்படையாக பேசுனதுன்னா சண்முகம் அவர் மட்டும்தான். ஆனால் என்னென்னா, எண்ணிக்கையில் உடன்பாடு இல்லைனாலும் கொள்கை அடிப்படையில் நாங்கள் பயணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது வந்து பெரிய அளவுக்கு சிக்கலை ஏற்படுத்தாது. ஏன்னா உங்களுக்கு எவ்வளோ சீட்டை குறைக்கிறாங்கன்றதை விட போன முறை எத்தனை கொடுத்து எத்தனை ஜெயிச்சாங்கன்னு இருக்குல்ல.
இப்போ போன முறை வந்து பார்த்தீங்கன்னா விசிகா, மதிமுக 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாருக்கும் 6 சீட்டு கொடுத்தாங்க. ஆனால் அதில் ஒவ்வொருத்தருடைய பர்ஃபார்மன்ஸும் வேறு மாதிரி இருந்துச்சு. மதிமுக 4 ஜெயிச்சாங்க, விசிகா 4 ஜெயிச்சாங்க. பட் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் தலா 2 இடங்களில் தான் ஜெயிக்கிறாங்க. அப்போ அந்த வின்னிங் பாசிபிலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ இந்த 5 இடங்கள்னு கொடுத்தாலும் 5மே ஜெயிக்கிற இடம் கொடுக்குறாங்கன்னு வைங்களேன். போன தடவை 2 எம்எல்ஏ தான் இருந்தாங்க. உங்களுக்கு எத்தனை சீட்டு அப்படின்ற விஷயம் எவ்வளோ நாள் பேசுவோம் நம்ம? ஏப்ரல் 23 வரையும் பேசுவோம். அதுக்கப்புறம் எத்தனை எம்எல்ஏன்றதுன மேட்ரு. ஆமாம். ஸோ அப்போ வந்து நீங்கள் இருங்க, உங்களுக்கு இப்போ நீங்கள் 6 இடம் வேணும்னு கேட்குறீங்க, ஒருவேளை அப்படி நம்ம கன்வின்ஸ் ஆனாலும் நீங்கள் எதிர்பார்க்குற தொகுதி கிடைக்காது அப்படின்னு ஒரு கண்டிப்பாக தோக்குற ஒரு தொகுதியை கொடுக்குறாங்கன்னா என்ன பண்ண முடியும்? அதுக்கு இந்த 5 இடம்னாலும் 5மே ஜெயிக்கிற இடம் அப்படின்னு சொல்லும்போது குறைஞ்சபட்சம் ஒரு 3 எம்எல்ஏ 4 எம்எல்ஏன்னு சொல்லும்போது கட்சிக்கு நல்லது தானே. ஸோ இது எல்லா தேர்தலையும் இருக்கும். இப்போ நீங்கள் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னாலும் பாமகவுக்கு அது நடந்திருக்கு. பாமகவுக்கு போன முறை 23 இடங்கள் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். இந்த முறை 18 இடங்கள் தான், 5 இடம் குறைஞ்சிருக்கு. அதுக்கு என்ன காரணம் சொல்லியிருப்பாங்க? இந்த முறை நீங்கள் வந்து ஒற்றுமையாக இல்லை, இப்போ ராமதாஸ் வெளியே போயிருக்காரு, அதனால் நாங்கள் அதே இடங்களை கொடுக்க முடியாது, அது இல்லாமல் உங்களுக்கு ராஜ்யசபா கொடுத்துருக்கோம், இப்படி ஒரு சில காரணங்களை சொல்கிறாங்க இல்லையா. அல்டிமேட்டாக வந்து அந்த கட்சி தலைமை அதை வந்து தொண்டர்கள்கிட்ட எப்படி கொண்டு போகுதோ, ஒருவேளை கட்சி தலைமை வந்து இந்த தொகுதி பங்கீடுக்கு பிறகும் நம்மளை ஏமாற்றிட்டாங்க, நம்மளை வந்து ஓரவஞ்சனை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கொண்டு போனாங்கன்னா தொண்டர்கள் வந்து கண்டிப்பாக அங்கே வந்து அந்த கூட்டணிக்கு எதிராக வேலை செய்வாங்க. பட் இதெல்லாம் கொஞ்சம் இந்த சீட் ஷேரிங், வேட்பாளர் பட்டியல்லாம் முடிஞ்சு கேம்பெயினுக்கு போயிட்டாங்க அப்படின்னா இதெல்லாம் பெரிய அளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஓகே, இதே மாதிரி எடப்பாடி அவர்களை பொறுத்த வரைக்கும் நான் இந்த இடத்துல நான் சொன்னதான் நடந்திருக்கு அப்படின்றத ப்ரூவ் பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு பக்கம் கருத்துக்கள் இருந்தாலும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு வந்து உள் ஒதுக்கீடு அப்படின்ற மாதிரி தான் 27 கொடுத்துருக்கிறாரு. ஆனால் இன்னும் சில சீட்ஸ் வந்து கூட்டணி கட்சிகளுக்கும் வந்து சேர்த்து அதுலேருந்து என்டிஏ அலைன்ஸில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்குன்னு மொத்தமாக கொடுத்துருக்காரு. இப்போ பாஜகவுக்கு இவ்வளோ கொடுத்துருக்காரு, அதுலேருந்து அவங்க பிரித்து கொடுத்தது தான் இந்த 11 மற்ற கட்சிகளுக்கெல்லாம் இருக்க போகுது. ஸோ என்னதான் 27ல் தாமரை நின்னாலும் அது போக எக்ஸ்ட்ராவா வந்து நிற்பாங்க. தாமரை சின்னத்தில் மற்ற கட்சியை சேர்ந்தவர்கள் போட்டி போடுவாங்க. அப்படி பார்த்தா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இதில் பார்க்கறதுக்கு வேணா ஒரு கம்மியான தொகுதிகளை கொடுத்த மாதிரி இருக்கும். ஆனால் தூரத்துல இருந்து பார்த்தா உள்ள என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தா அந்த இடத்துல பாஜகவுக்கு அதிகமான சீட்ஸை தான் வந்து எடப்பாடி அவர்கள் கொடுத்துருக்கிறாருன்னு சொல்றாங்களே, அது உண்மையா? இது வந்து இப்போ அரசியல் ரீதியாக எடப்பாடி பழனிசாமி வந்து கூட்டணியை சரியாக முடிச்சிட்டாரு, அவர் வந்து எம்ஜிஆர் மாளிகையில் வச்சே பண்ணியிருக்காரு, இதெல்லாம் வந்து அதிமுக மேலே சில விமர்சனங்கள் வந்துச்சு இல்லையா. அவங்க வந்து பிஜேபிக்கு அடிமையாயிட்டாங்க, அவங்க பாருங்கள் ஜெயலலிதா இருந்தப்போ போயஸ் கார்டனில் வந்து வெயிட் பண்ணுவாங்க, இவர் டெல்லிக்கு போகிறாருலாம் சொன்னதுக்கு ஒரு சிம்பாலிக்காக வந்து ஒரு பதில் சொல்கிற மாதிரி எல்லாரையும் எம்ஜிஆர் மாளிகைக்கு வர வச்சு அங்கே கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. பிஜேபிக்கு கூடுதலான இடங்களை கொடுத்துட்டாங்களா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லைன்னு தான் நம்ம பார்க்கணும். இதில் வந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு சேஃபான ஒரு கேமை விளையாடி இருக்காரு. நீங்கள் டிடிவி தினகரன் வந்து அவர் டைரெக்டாக டீல் பண்ணுறதுன்றது பல சிக்கல்களுக்கு வந்து வழிவகுத்திருக்கும். அதனால தான் அவர் வந்து இந்த விஷயத்தை நீங்கள் பார்த்துக்கோங்க, டிடிவியும் அதை சொல்லியிருந்தார் பாருங்க, நான் வந்து என்டிஏ கூட்டணியில் தான் இருக்கேனே தவிர இவரோட இல்லைன்னு சொல்லி பிஜேபியோட பேசிக்கிறாங்க. ஸோ இது என்னென்னா 2 பேருக்குமே வின் சுச்சுவேஷன் நான் பார்க்குறேன், டிடிவிக்கும் சரி இவருக்கும் சரி. நீங்கள் பாமகவை அப்படி சொல்ல முடியாது. பாமக வந்து நேரடியாக எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து தான் கூட்டணியில் சேர்ந்துருக்கிறாங்க. போன எலெக்ஷனில் வேணால் அவங்க என்டிஏ இருந்திருக்கலாம் பார்லிமெண்ட்டில். இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் அவங்க அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணின்னு ரொம்ப தெளிவாக எல்லா இடத்துலையும் அன்புமணி ராமதாஸ் வந்து பதிவு பண்ணுறாரு. ஸோ அவங்கள வந்து நம்ம அப்படி சொல்ல முடியாது. இப்போ மீதம் இருக்கிற 1 அல்லது 2 இடங்களில் போட்டியிடக்கூடிய கட்சிகள் இருக்கு இல்லையா, புதிய நீதி கட்சி, இந்திய ஜனநாயக கட்சி கூட அவங்களுக்கு ஓன் சிம்பிள் இருக்குது, மைக் சிம்பிளில் நிற்க போகிறாங்க. ஸோ அது பிரச்சனை இல்லை. அதுக்கடுத்தது புரட்சி பாரதம், அது போக பார்த்திங்கன்னா தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், ப்ளஸ் இன்னும் ஒரு சில கட்சிகள். இவங்க எல்லாரும் என்னென்னா இது மாநில சட்டமன்றத்துக்கான தேர்தலுங்கிறதுனால ரெட்டைலை சின்னம் தான் அவங்களுக்கு அட்வான்டேஜாக இருக்கும், அதில் தான் நிற்பாங்க. இவங்கெல்லாம் போன எலெக்ஷனில் எம்பி எலெக்ஷன்றதுனால தாமரையில் கண்டெஸ்ட் பண்ணாங்க, இந்த முறையில் ரெட்டைலையில் நிற்பாங்க. ஸோ அது பிஜேபிக்காக நிறைய இடம் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல முடியாது. அது ஒரு விமர்சன பார்வையாக தான் எடுத்துக்கணும்னு நான் பார்க்குறேன். இப்போது தேமுதிகவுக்கு அதிக சீட் கொடுப்பாங்க, விசிகாவை விட அதிகமான சீட்ஸ் வந்து கொடுப்பாங்க. இவ்வளவு நாட்கள் ரொம்ப கூட்டணியில் நம்ம இருக்கிறோம், கூட்டணியில் இருந்தால் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்க தான் செய்யும்னு சொல்லி திருமாவளவர்கள் ஒவ்வொரு இடங்கள்லையும் பதிவு பண்ணியிருக்காரு. அப்படி விசிகாவும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் தொடர்ந்து திமுகவுக்கு ஆதரவு நிலையில் இருந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேமுதிகவுக்கு அதிகமான சீட்ஸ் கொடுக்குறாங்கன்னா இது அவங்களுக்கு ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தும்னு நிறைய கருத்துக்கள் வருது. சண்டையே போட ஆரம்பிச்சிருவாங்க, கூட்டணியிலிருந்து வெளியே வந்துடுவாங்க அப்படின்லாம் கூட சொல்கிறாங்க. தேமுதிகவுக்கு அதிக சீட்ஸ் அப்படி கொடுக்குறது வந்து நியாயமா? முதல்ல 8 சீட்ஸ் விசிகாவுக்கு 8 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, அதை விட அதிகமாக 10 இல்லைனா 8 தேமுதிகவுக்கு கொடுக்குறாங்க. இப்போ வந்து அந்த கட்சிக்கு இவ்வளோ சீட்ஸ் கொடுக்குறது நியாயமா முதல்ல அப்படின்ற அந்த கேள்வி இருக்கே. நம்ம நியாயமா அநியாயமான்றதை எப்படி முடிவு பண்ணுவோம்? ஏதாவது ஒரு இடத்துல கம்பேர் பண்ணுவோம் இல்லையா. இப்போ திமுக கூட்டணியில் அந்த கட்சிகளோட கம்பேர் பண்ணால் நிச்சயமாக அது அநியாயமாக தான் தோணும். ஏன்னா கொள்கை ரீதியாக திமுகவோட அவங்க எல்லா நாட்களையும் களத்தில் நின்றுருக்காங்க. அவங்களோட கொள்கை ரீதியாக எந்த இடத்துலையும் முரண்படாத கட்சிகள் தான் பெரும்பாலான கட்சிகள். பட் தேமுதிகவுக்கு பல இடங்களில் முரண்பாடு இருக்கும். ஆனால் அல்டிமேட்டாக என்னென்னா ஒரு கூட்டணி ஜெயிக்கணும் அப்படின்னா சில இடங்களில் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய தேவை வரும். அந்த இடத்துல எல்லா கட்சிகளும் அதை புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு இடத்துல பிரச்சனை வரும். தேமுதிகவுக்கு எந்தெந்த தொகுதிகள் கொடுக்குறாங்களோ
அந்த இடத்துல எம்எல்ஏவா நிற்கணும்னு நினைச்சவங்களோ இல்லை மற்றவர்கள் வந்து தேமுதிக வெற்றிக்காக எந்த அளவுக்கு உழைப்பாங்க அப்படின்ற கேள்வி வரும். ஓகே, மற்ற இடத்துல பெரிய பிரச்சனை வராதுன்னு நான் நினைக்கிறேன். மற்ற இடத்துல இப்போ விசிகே கட்சியோ கம்யூனிஸ்ட் கட்சியோ அவங்கள விட எங்களுக்கு கம்மியாக கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள்கிட்ட கேள்வி கேட்க மாட்டாங்களா? இல்லை, அந்த ஸ்டேஜஸ்லாம் தாண்டி இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதெல்லாம் கூட்டணி பேச்சுவார்த்தை குழு இருக்கு இல்லையா, அங்கே கேட்டிருப்பாங்க, என்னங்க நீங்கள் உங்களோட இருந்திருக்கோம், எங்களுக்கு வந்து நீங்கள் கம்மியாக தரீங்க, அவங்க வராங்க, அவங்க இங்கே தான் இருப்பாங்கன்னு உங்களால் உறுதியாக சொல்ல முடியுமா, எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அவங்க கிளம்பிடுவாங்க அப்படின்லாம் பேசியிருப்பாங்க. இதெல்லாம் எங்கன்னா அந்த 2ஆம் கட்ட தலைவர்கள்ட்ட பேசியிருப்பாங்க. முதலமைச்சர் ஸ்டாலின்கிட்ட போய் நேரடியாக யாரும் இதை கேட்டிருக்கவே மாட்டாங்க. சொல்லப்போனால் எல்லாருமே என்னென்னா அவர் முகத்துக்காகவே நிறைய பேர் வந்து கன்வின்ஸ் ஆனவங்களாம் இருப்பாங்க. ஏன்னா அவர் அந்தளவுக்கு ஒரு மாண்போட எல்லார்ட்டையும் நல்ல ஒரு அணுகுமுறையை மெயின்டைன் பண்ணுறாரு. அதனால் பரவாயில்ல, இந்த ஒரு சீட்டுக்காக நம்ம கூட்டணி பகச்சிக்க வேணாம். இன்னொன்று வந்து சொன்னாங்க, ஆக்சுவலாக காங்கிரஸ் வந்து ஒரு கட்டத்தில் அலைன்ஸ் பிரேக் பண்ணுற மாதிரி போயிடுச்சு கிட்டத்தட்ட. அப்போ வந்து ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காருன்னா, பேச்சுவார்த்தைக்கு வந்தவங்க கிட்ட, பரவாயில்ல உங்கள் விருப்பம், நாங்கள் இவ்வளோ தான் இப்போ தர முடியும் எங்களால், நீங்கள் உங்களுக்கு ஓகேனா கூட்டணியை தொடரலாம், இல்லைனா உங்கள் விருப்பம், நீங்கள் முடிவெடுங்க. ஆனால் அதுக்காக நான் வந்து எப்பவும் உங்களை எதிரியாக பார்க்க மாட்டேன், பார்லிமெண்ட்லேயும் சரி டெல்லிலையும் சரி எங்களுடைய ஆதரவு உங்களுக்கு தொடரும், இந்த எலெக்ஷனுக்கு உங்களுக்கு முடிவெடுவோம், நீங்கள் எடுங்கன்னு சொன்னார். அப்போ இப்படி பேசுகிறவர்கிட்ட போயிட்டு யாருமே பெரிய பிரச்சனையை பண்ண மாட்டாங்க. ஈவன் தேமுதிகவுமே இறங்கி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுடைய ஜேர்னியில் ஒரு ராஜ்யசபா சீட்டுன்றது ரொம்ப முக்கியமானது, அதை சொன்ன மாதிரி செஞ்சு கொடுத்துருக்காரு. இன்னொன்று இங்கே வந்து வின்னபிலிட்டின்றது அதிகமாக இருக்கும். இங்கே நம்ம வந்து 10 சீட்டு வாங்குறோன்றதை விட எத்தனை எம்எல்ஏவா ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ என்னென்னா எல்லாருமே இன்றைக்கி இந்த கட்சிகளில் எங்கே கன்வின்ஸ் ஆகிருப்பாங்கன்னா, எங்களுக்கு ஜெயிக்கிற தொகுதி கொடுத்துருங்க. நாங்கள் வந்து இப்போ சில நேரங்களில் என்ன ஆகும்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரங்களில் அள்ளி கொடுத்துருவாங்க. அந்த சீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெயிக்கவே முடியாது. உதாரணத்துக்கு 2 சீட் எக்ஸ்ட்ரா கேட்குறான்னு கொடுத்துருவாங்க. அந்த 2 சீட் எங்கே கொடுப்பாங்கன்னா, கொளத்தூரில் ஒன்று, சேப்பாக்கத்தில் ஒன்று கொடுப்பாங்க. அதிமுக கூட்டணியாக இருக்குன்னா எப்படி ஜெயிக்க முடியும்? இல்லை இப்போ திமுக கூட்டணியாக இருக்குன்னு வைங்களேன், திமுகவில் ஒரு கட்சி கூட்டணி கட்சி வந்து எங்களுக்கு 2 சீட் எக்ஸ்ட்ரா வேணும்னு பிடிவாதமாக இருக்காங்க, சரின்னு சொல்லி 2 தொகுதி கொடுத்துருவோம். எங்கே கொடுப்பாங்கன்னா, எடப்பாடியிலையும் தொண்டாமுத்தூர்லையும் கொடுப்பாங்க. அங்கே திமுக கூட்டணி ஜெயிக்க முடியுமா? வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி தொகுதி. அப்போ அப்படியான ஒரு இடத்துல நம்ம இருக்கிறத விட கண்டிப்பாக ஜெயிப்போம் அப்படின்ற தொகுதியை வாங்கிட்டாங்கன்னா அது ஈஸியாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஒரு இடத்துல வந்து இவங்க எல்லாரும் கன்வின்ஸ் ஆகிருப்பாங்கன்னு பார்க்குறேன். இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, இந்த முறை யாருக்கு ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு ஒரு தாட் இருக்கும்ல பொதுவாக. டிஎம்கே மறுபடியும் ஆட்சிக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ண ஓட்டம் நிறைய பேருக்கு இருக்குது. அதனால் ஜெயிக்கிற கூட்டணியில் இருந்து போயிடுவோம், அங்கே போய் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒருவேளை அங்கே போய் நம்ம அடிஷ்னலாக தொகுதிகள் வாங்கி ஜெயிச்சா கூட எதிர்கட்சி வரிசையில் உட்காந்து நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. ஆளுங்கட்சியோட நெருக்கமாக இருந்தால் வேணுன்ற விஷயங்களை கேட்டு செஞ்சுக்கலான்ற ஒரு ஐடியா இருக்கும். ஸோ அது ஒரு காரணமாக இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார், அப்படி பார்த்தா இந்த கூட்டணி கட்சிகள் மத்தியில் இப்போ ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் பாருங்க, அவங்க 5க்கும் 4க்கும் கெஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நான் அப்படி இல்லை, என்னோட கூட்டணி கட்சிகளை திருப்திப்படுத்தியிருக்கிறேன் அப்படின்றத அவர் வந்து திருப்பி சொல்றாரு. இதுவும் அந்த கட்சிகளை பார்க்கும்போது எனக்கு பாவமாக இருக்குது அப்படின்றத எடப்பாடி அவர்கள் சொல்றது. அவர் ஒரு எதிர்கட்சியா தலைவராக இருந்து வேணும்னு அப்படி சொல்றாரு, இல்லை எதிர்கட்சி தலைவர் அப்படிதானே பதில் சொல்வார் அப்படின்ற இது பார்த்தாலும் அவர் சொல்ற அந்த சில வேர்ட்ஸ், அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து எந்த அளவுக்கு திமுக தொண்டர்களையோ இல்லை அந்த கூட்டணி கட்சிகளை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்? திமுக கூட்டணியில் இருக்கவங்க அதிமுகவை எப்படி பேசுகிறாங்கன்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா? டெய்லியும் வந்து அந்த கூட்டணியை பற்றியும் அதுக்கு பிஜேபி தான் தலைமையும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆளுமையே இல்லை அப்படின்னும் சொல்லி விமர்சனம் பண்ணுறாங்க. ஸோ அதே இவர் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஓரளவுக்கு பார்த்தா ஆமாப்பா கரெக்டாக தானே பேசுகிறாரு அப்படின்னு 2 பேர் சொல்கிறதும் கரெக்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும். இவங்களும் பிஜேபி, என்டிஏ, டெல்லி இந்த விஷயங்களை வச்சு பேசுவாங்க. இவர் அதே மாதிரி காங்கிரஸ் எத்தனை நாள் பேச்சு பாருங்கள், இன்னும் அங்கே கூட்டணி இதே முடியலைங்க அப்படின்னு இவரும் சொல்லுவார். ஸோ ஆனால் இது வந்து என்னென்னா, ஓரளவுக்கு திமுக விமர்சனம் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. திமுக அதிமுக மேலே வச்சு அந்த விமர்சனங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கு. பட் எடப்பாடி பழனிசாமி வைக்கிற விமர்சனங்கள் இந்த விஷயத்தில் ஒத்து போகாது. ஏன்னா இந்த அலையன்ஸ் வந்து ஒரு 2017 இருக்காங்க. சின்ன விஷயங்கள் பெருசாக தெரியாது. இப்போ இவங்கெல்லாம் எப்படின்னா, கூட்டணி எலெக்ஷன் நேரத்தில் கூட்டணி வைப்பாங்க, எலெக்ஷன் முடிஞ்ச அடுத்த நாள் உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைப்பா அப்படின்னு போயிடுவாங்க. அப்போ என்ன ஆகும்னா, நேச்சுரலாகவே பொதுமக்கள் மத்தியில் ஒவ்வொரு கூட்டணிகள் கட்சியை பற்றி குறைந்தபட்ச ஒரு புரிதல் இருக்கும் இல்லையா? அப்போது ஒருத்தன் வந்து இப்படிலாம் நடந்துக்கிட்டு இருக்கான், இப்படி சொல்கிறாங்கன்னு அந்த 2-3 விஷயங்களை கால்குலேட் பண்ணி பார்ப்பாங்க. அந்த வகையில் எடப்பாடி சொல்கிறது பெரிய டேமேஜை ஏற்படுத்தாதுன்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு ஆள் தாவேகா கட்சியும் இருக்காங்க. தாவேகா கட்சியிலும் இப்போ வந்து நிறைய கூட்டணி வரப்போகிறதா சொல்கிறாங்க. ஸோ தாவேகாவுடைய மூவ்ஸ்லாம் எப்படி போயிட்டுருக்கு? சரி, இப்போ நம்ம திமுகவையும் அதிமுகவையும் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அவங்க சீட்ஸ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அப்டேட் வந்துக்கிட்டே இருக்குது. சைலண்ட்டாகவே தாவேகா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கே. விர்ச்சுவல் வாரியர்ஸை கேட்டிங்கன்னா நாங்கள் சைலண்ட்டாக சம்பவம் பண்ணுவோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் அவங்க என்னென்னா 120 தொகுதிகளுக்கு கேண்டிடேட்ஸ் ரெடி பண்ணிட்டாங்க. அந்த லிஸ்ட் வந்துடும், இன்றைக்கி கூட வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து சின்ன கட்சிகளோட அவங்க கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. பட் அது வந்து எந்த அளவுக்கு சரியான நகர்வாக இருக்கும்னு எனக்கு தெரியல. ஏன்னா அந்த மாதிரியான இப்போ அந்த கட்சிகளை நம்ம குறைச்சி மதிப்பிட்டோ அவங்கள சிறுமைப்படுத்தி சொல்லணுன்றது நம்ம எண்ணம் இல்லை. பட் ஒரு பர்செப்ஷனாக அரசியல் அப்படின்றதே பர்செப்ஷன் கேம் தான்.
ஒரு தோற்றம் தான். நீங்கள் வந்து பிரம்மாண்டமான அலையன்ஸ்னு காமிப்பீங்க, இது ஜெயிக்கக்கூடிய அலையன்ஸ்னு காமிப்பீங்க, இவர் ஜெயிக்கக்கூடிய வேட்பாளர். இப்போ நீங்கள் தேர்தல் நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியாவுக்கு ஒரு தலைவர் வரார் அப்படின்னா அந்த ஏரியாவே வந்து ஒரு திருவிழா கோலம் பூண்ட மாதிரி வந்து மாற்றுவாங்க. நிறைய பலூன் கட்டுவாங்க, பேனர் வைப்பாங்க, அந்த ட்ரம்ஸ் எல்லாம் அடிச்சிட்டு இருப்பாங்க, பாட்டு ஓடிட்டு இருக்கும். லிட்ரலி ஒரு திருவிழா இது பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அது ஒரு சென்டிமெண்ட்டாக மக்கள் மனசில் வந்து அதெல்லாம் பார்க்கும்போது பயங்கரமான ஒரு இதுப்பா, இவருக்கு தான் நல்ல வரவேற்பு இருக்குது போல், இவர் தான் ஜெயிப்பார் போல், இந்த மாதிரி ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துறது தான். அதெல்லாம் ஃபேக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். பட் நீங்கள் அந்த அட்மாஸ்ஃபியரில் போய் நின்று பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் வரும். இதுவே ஒரு நல்ல வேட்பாளர், அவர் தொகுதிக்காக தான் வருஷத்தில் இருக்கிற 365 நாளும் நின்றுப்பார், கூட 3 பேர் கூப்பிட்டு வந்தாருன்னு வைங்களேன், மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா ஜெயிக்க போகிறாருங்க, கூட 2 பேர் கூட கூட 10 பேர் கூட வரலங்க, அவர் கூட ஒரு 2 பேர் வராங்க. பர்செப்ஷனை கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த வகையில் டிவிகே வந்து தனியாக நின்னாங்க அப்படின்னாலே அது அவங்களுக்கு பெரிய ப்ளஸ்ஸாக தான் இருக்கும். பட் சின்ன சின்ன கட்சிகளை சேர்க்கும்போது என்ன ஆகும்னா இது ஒரு மக்கள் நல கூட்டணி 2.1 சொல்லிடுவாங்க. ஈவன் மக்கள் நல கூட்டணியில் இருந்த கட்சிகள் அது பெரிய கட்சிகள், பெரிய தலைவர்கள். இப்போ இவங்க சொல்கிற கட்சிகள்லாம் என்ன அப்படின்னா யாருக்குமே சொன்னாலே தெரியாது. அவங்க ஒரு ரீஜனில் இல்லை ஒரு பர்டிகுலர் இடங்களில் மட்டும் இருப்பாங்க. அங்கே வேணால் ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாமே தவிர பொதுவான நபர்கள், ஏன் ஊடகவியலாளர்களே அவங்களே சட்டமன்ற தொகுதிகள் எல்லாம் போட்டி போட்டவங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்களே சார். போட்டி போடுவாங்க. இப்போ நம்ம எந்த ஒரு தொகுதியை எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் ஒரு 20 பேர் ஆவரேஜாக நிற்கிறாங்கன்னு வைங்களேன், திமுக அதிமுக மிஞ்சி போனால் நாம் தமிழர் ஒரு 3 பேரோட பேர் தான் அங்கே பொதுவாக பரிச்சயம் ஆயிருக்கும். மற்ற யாருக்கும் தெரியாது. ஏன்னா அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா நேரங்களிலும் எல்லா விஷயத்துக்காக ஆக்டிவாக இருப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அந்த தலைவர்களுடைய செல்வாக்கு என்னன்னு பார்ப்பாங்க, அதுதான் ஒரு விஷயத்தை தீர்மானிக்கும். ஸோ அதனால் இந்த சின்ன சின்ன கட்சிகளோடு கூட்டணி அமைக்கிறதுனால பெரிய அளவுக்கு அது தாவேகாவுக்கு எங்கேயுமே பலன் தராது. மேபி அந்த சின்ன கட்சிகளுக்கு ஒரு ட்ராக்ஷன் கிடைக்கலாம், அவங்களுக்கு அந்த விசில் சிம்பிள் வந்து உதவலாமே தவிர பெரிய அளவுக்கு வேற எதுவும் ஒரு மியூச்சுவலான ஒரு சப்போர்ட்டா இருக்காது. ஒரு சைட்ல அவங்களுக்கு தான் சப்போர்ட்டா இருக்கும்னு சொல்றீங்க. ஆனா இவங்க எல்லாரும் சட்டமன்ற தேர்தல் எல்லாம் போட்டி போட்டு ஒரு தேர்தலில் எப்படி வந்து செங்கோட்டையன் அவர்கள் வந்து அத்தனை வெற்றிகளை சந்திச்சிருக்காரு, இவங்க வெற்றிகளை சந்திக்கலனாலும் அத்தனை தேர்தல் களத்தில் தொடர்ந்து இருக்கக்கூடியவர்கள் தான் அப்படின்றதான் தாவேகா தரப்புல இருந்து சொல்லப்படும். இன்னொரு விஷயம், நிறைய இஸ்லாமியர்கள் வராங்க அப்படின்றப்போ இஸ்லாமிய ஓட்டு வந்து திமுகவுக்கு மட்டும் போவாது, தாவேகாவுக்கும் வரும் அப்படின்ற அந்த ஒரு பர்செப்ஷனை இதன் மூலமா கிரியேட் பண்ண முடியும்னு சொல்றாங்களே. நீங்கள் வந்து இப்போ அந்த மாதிரி ஒரு பர்செப்ஷன் வைங்களேன். இப்போது இஸ்லாமிய கட்சிகள் தமிழ்நாட்டில் எத்தனை இருக்குது, எந்தெந்த தலைவர்கள் அறிமுகமானவர்கள் அப்படின்றது இருக்குல்ல, இப்போ எல்லா கட்சிகளும் எல்லா இடத்துலையும் இருக்குது. அதில் பார்க்கும்போது திமுக சைடில் தான் இன்றைக்கி பெரும்பான்மையாக இருக்காங்க. முகமறிந்த தலைவர்கள், இஸ்லாமிய சகோதரர்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பை பெற்ற தலைவர்கள் ஒவ்வொரு இடத்துலையும் இருப்பாங்கல்ல, இந்த மாவட்டத்தில் அந்த மாவட்டத்தில் இருக்கும்போது அப்படிப்பட்ட தலைவர்கள் பெரும்பாலும் இங்கே தான் இருக்காங்க. ஈவன் இன்றைக்கி அதிமுக கூட்டணியில் கூட அந்த பெரிய தலைவர்களாக, நல்ல அறியப்பட்ட தலைவர்களா, இல்லை செல்வாக்கு மிகுந்த தலைவர்களா இஸ்லாமிய சமூகத்துலேருந்து யாருமே இல்லை. அப்படி இருக்கும்போது வேறு ஆப்ஷனே கிடையாது உங்களுக்கு. தமிழ்நாட்டில் வந்து இஸ்லாமிய கட்சிகள் வேணும், கூட்டணி வைக்கணும் அப்படின்னா மீதம் இருக்கிற கட்சிகளோட தான் நீங்கள் வச்சாகணும். அப்படி இவங்களெல்லாம் சேர்த்து டிவிக்கே வந்து ஒரு செக்குலரான அலையன்ஸை ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்ற ப்ரொஜெக்ஷன் கண்டிப்பாக க்ரியேட் ஆகாது. என்னவா க்ரியேட் ஆகும்னா, யாருன்னே தெரிலங்க, சின்ன சின்ன கட்சியெல்லாம் கூட்டணி வைக்கிறாங்க. இன்னும் சில பேர் அதை இன்னும் மோசமாக பண்ணுவாங்க விமர்சனம். லெட்டர் பேடு கட்சியெல்லாம் கூப்பிட்டு வச்சுட்டு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க, 10 பேர் கூட இருக்க மாட்டாங்க அப்படின்னு பேசுகிறவங்க தான் அதிகமாக இருப்பாங்களே தவிர டெஃபினட்டாக இது வந்து ஒரு நல்ல பர்செப்ஷனை ஏற்படுத்தாது. ஓகே, நிறைய விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் சார். உங்களுக்கு என்ன தோணுது, திமுக அதிமுகவுடைய நகர்வுகளை பார்க்கும் பொழுது திமுக கூட்டணி சரியான முடிவுகளை எடுத்து சீட்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்களா, இல்லை அதிமுக எப்படி ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத பற்றி உங்கள் பார்வையிலேருந்து கமெண்ட்டில் பகிருங்க.